السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم والحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين وبعد. இது ஹிஜ்ரி 1447 ரமதானுடைய மாதம். முதல் மனிதரும் முதன்மை பகைவரும் என்ற தலைப்புல தொடர் வகுப்புகளை நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அல்ஹம்துலில்லாஹ். இதுல அல் குர்ஆனுடைய இரண்டாவது சூறாவாகிய சூரத்துல் பக்ரா அதனுடைய 30 39 ஆயத் வரை உள்ள சம்பவங்களுடைய விளக்கம் அப்படிங்கிறத நாம இலக்காக வைத்துக்கொண்டு இந்த பாடங்களை பார்த்து வருகிறோம். அந்த பாடங்கள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைத்து பூமியில ஹலீஃபாவாக ஆக்குறது என்று அல்லாஹ் அறிவித்ததையும் அதற்கு மலக்குகள் சொன்ன கருத்துகளையும் நம்ம பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அதை தொடர்ந்து அந்த ஹலீஃபா என்ற அந்த வார்த்தையினுடைய சரியான பொருள் எது என்பதை நாம கடந்த 3 வகுப்புகளாகவே தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். ஏன் அந்த ஒற்றை வார்த்தைக்கு இவ்வளவு பெரிய விளக்கம் என்பதையும் அந்த வகுப்புகளில் சொல்லி இருக்கிறேன். அந்த ஒற்றை வார்த்தை சரியாக புரிந்து கொண்டால் முஸ்லிம் சமூகம் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து கொள்ளும். தான் என்ன மாதிரியான சமூகம் என்பதை உணர்ந்து கொள்ளும். மற்ற சமூகங்கள் மாதிரி நாம கிடையாது. நாம ஒரு சிறப்பான சமூகம். எந்த அடிப்படையில் அந்த சிறப்பு நமக்கு கிடைச்சிருக்கு? அந்த பொறுப்பு அடிப்படையில் தான் நமக்கு அந்த சிறப்பு கிடைத்திருக்கிறது. அந்த பொறுப்பை நாம சரிவர நிறைவேற்றவில்லை என்றால் அந்த சிறப்பு நம்மிடத்தில் தொடர்ந்து இருக்காது. அது நம்மிடமிருந்து எடுக்கப்பட்டுவிடும். இதெல்லாம் தான் நாம பார்த்துட்டு வர்றது. இப்ப இதுல அந்த ஹலீஃபா என்ற வார்த்தைக்குரிய பொருளை நம்ம பார்த்தோம். ஹலீஃபா அப்படிங்கிறது ஒரு பொறுப்பு. அது ஒரு அமானா. பேச்சு வழக்கில் அமானத் என்று சொல்லுவோம் இல்லையா? அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்கும் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறாங்க. அதற்கு பிறகு ஒவ்வொரு பகுதியிலும் வரக்கூடிய ஒரு சமூகத்திற்கு, மனிதர்களில் ஒரு சமூகத்திற்கு அந்த பகுதியினுடைய பொறுப்பை கொடுக்கிறாங்க. அப்ப அந்த பொறுப்பை சரிவர நிறைவேற்றினால் அந்த பொறுப்பு தொடர்ந்து அவங்கள்ட்ட இருந்து வரும். அந்த பொறுப்பை அவங்க சரிவர நிறைவேற்றவில்லை என்றால் அந்த பொறுப்பு அவங்களுக்கு எடுக்கப்பட்டு, அந்த பொறுப்புங்கிறது எது? பூமியில அல்லாஹ்வை இபாதத் செய்தல். அந்த இபாதத்துல வேறு எதையும் சமமாக இணையாக ஆக்காமல் இருக்கு. அதாவது அல்லாஹ்வை மட்டும் இபாதத் செய்தல். இதற்கு பேரு தௌஹீத். அது அல்லாஹ்வுக்கு இணையாக சமமாக எதையும் ஆக்காமல் இருத்தல். இதுக்கு பேரு ஷிர்க். தௌஹீதை நிலைநாட்டுதல், ஷிர்க்கை விட்டு விலகி இருத்தல். இதுதான் ஹலீஃபானுடைய முதல் பொறுப்பு, முதன்மை பொறுப்பு. தௌஹீதை நிலைநாட்டாமல் விடும் பொழுது அல்லது ஷிர்க்கை தடுக்காமல் விடும் பொழுது, தௌஹீதை நிலைநாட்டுதலும் ஷிர்க்கை விட்டு விலகுதலும் தான் முதன்மை கடமைகள். தௌஹீதை சரிவர நிலைநாட்டாமல் இருக்கும் பொழுது, ஷிர்க்கை விட்டு முற்றிலுமாக விலகாமல் அதில் தடுமாறும் பொழுது என்ன நடக்கும்? மற்ற விஷயங்கள் தடுமாற ஆரம்பிக்கும். தௌஹீதை சரியாக நிலைநாட்டினால் பூமியில அவங்க இஸ்லாஹ் செய்யறவங்களாக இருப்பாங்க. அந்த சமூகம் பூமியில இஸ்லாஹ் செய்யறவங்களாக இருப்பாங்க. இஸ்லாஹ் அப்படின்னா என்ன? சீர்திருத்தம். அப்ப பூமியில சீரா இருக்கிற விஷயங்களை சீராக நடத்துறது, அதுல தவறுகள் வந்தால் அந்த தவறுகளை சரி செய்தல், இதுதான் பூமியில இஸ்லாஹ் செய்யறது. பூமியில ஃபசாத் வராமல் பார்த்துக் கொள்வது, சீர்குலைவு வராமல் பார்த்துக் கொள்வது. மக்களுக்கு மத்தியில அல்லாஹ் எதை கொடுத்தாங்களோ அதன் அடிப்படையில தீர்ப்பு வழங்குறது. மக்களுடைய உரிமைகளாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவற்றை சொன்னார்களோ அந்த உரிமைகள் அடிப்படையில், உண்மையின் அடிப்படையில், அல்லாஹ் இறக்கி வைத்த சத்தியத்தின் அடிப்படையில் மக்களுக்கு மத்தியில் தீர்ப்பு வழங்கும். இதெல்லாம் ஹலீஃபா ஆக ஆக்கப்பட்ட அந்த மக்களுடைய பொறுப்பு. சரி, இந்த ஹலீஃபா அப்படிங்கிறதனுடைய ஒரு கோணம், ஒரு கேள்வி, அதுதான் இன்றைய வகுப்புல நம்ம பார்க்க போறோம். இந்த வகுப்புல இன்ஷா அல்லாஹ் ஹலீஃபா அப்படிங்கிறது யாருக்கு மாற்று? இந்த ஹலீஃபான்ற வார்த்தையை தவறாக புரிந்து கொண்டவர்கள் அதை எப்படி முன்வைத்தார்கள் என்று நம்ம பார்த்தோம். ஹலீஃபானா ஹலீஃபத்துல்லா, அல்லாஹ்வுடைய ஹலீஃபா அப்படின்னு சொன்னாங்க. அந்த வார்த்தையே குர்ஆன்ல இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேச்சில இல்ல, சஹாபாவும் அந்த வார்த்தையை பயன்படுத்தவில்லை. மாறாக அவங்க வெறும் ஹலீஃபா என்றோ
அல்லது ஹலீஃபத்து ரசூலுல்லா என்றுதான் பயன்படுத்தினாங்க என்று நம்ம பார்த்திருக்கோம். ஏனென்றால் ஹலீஃபா என்பது மாற்று. அல்லாவுக்கு மாற்று அப்படின்னு ஒண்ணு இருக்கா? கிடையாது. ஹலீஃபாவுடைய அர்த்தம் என்ன? மாற்று. அதே போல ஹலீஃபா அப்படிங்கிறது பொறுப்பு, அமானத். அல்லாஹ் நமக்கு பொறுப்பு கொடுத்திருக்கிறான். அந்த பொறுப்புக்கு பேரு ஹலீஃபா. அந்த பொறுப்பு இருக்கிறவங்க பேரு ஹலீஃபா. அந்த பொறுப்புக்கு பேரு ஹிலாஃபா. இப்ப இந்த பொறுப்பை நாம அல்லாவுக்கு மாற்றாக இருந்தாலும் அங்க செய்யல, அல்லது அல்லாவுடைய பிரதிநிதியாக அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அதுவும் கூட துல்லியம் இல்லை. இது யாருக்கு மாற்று? அதுதான் இந்த வகுப்புல நம்ம பார்க்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன்ல சூரத்துல் அராஃப் 7வது சூரால சொல்றாங்க, ஆது சமூகத்திற்கு அவங்களுடைய சகோதரரான ஹூத் நபியாக அனுப்பப்பட்டான். ஹூத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய சமூகத்துக்கு சொல்றாங்க, வஸ்குரு இத் ஜஅலகும் குலஃபாஅ மின் பஅதி கௌமி நூஹ். வஸ்குரு இத் ஜஅலகும், நீங்க நினைவு கூறுங்க, வஸ்குரு நினைவு கூறுங்க, இது ஜஅலகும் குலஃபாஅ, உங்களை அல்லாஹ் ஹலீஃபாக்களாக. குலஃபாஅ அப்படிங்கிறது ஹலீஃபா என்ற அந்த வார்த்தையோட பன்மை குலஃபா. அல்லாஹ் என்ன சொல்றாங்க, ஹூத் அலைஹிஸ்ஸலாம் ஆது சமூகத்துக்கிட்ட சொன்னதை சொல்லி காண்பிக்கிறான். இந்த மனிதர்கள் முதல்ல பூமியில எப்படி வந்தாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் பூமிக்கு இறக்கி வைக்கப்பட்டாங்க. அந்த ஒரு தாய் ஒரு தந்தையில் இருந்து, ஆதம் ஹவ்வாவில் இருந்து பூமியில மனித சமூகம் பல்கி பெருகியது. முதல் 10 தலைமுறைகளுக்கு மனித சமூகத்துல ஷிர்க் என்பதே இல்லை. அல்லாஹ்வுக்கு சமமாக எதையும் வைத்து வணங்குறது அப்படிங்கிறதே இல்லை. அதற்கு பிறகுதான் பூமியில ஷிர்க் என்பது ஆரம்பித்தது. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இதை ஒரு வரலாற்று தகவலாக சொல்றாங்க. தஃப்ஸீர் அத்-தபரி, இப்னு கஸீர்ல இது நமக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த 10 தலைமுறைகளுக்கு தௌஹீதுல தான் மக்கள் இருந்தாங்க. அவங்க கிட்ட தவறுகள், பாவங்கள் வந்தாலும் அல்லாஹுக்கு சமமாக இன்னொன்றை ஆக்குதல் என்ற அந்த பெரும் பாவத்திலே மிக மோசமான பாவத்தை அவங்க செஞ்சதே. ஆனா அந்த 10 தலைமுறைக்கு பிறகு என்ன நடக்குது? மனிதர்களில் யார் நல்லோராக இருந்து மரணித்து விட்டார்களோ அவர்களுக்கு சிலைகளை வைக்கிறாங்க அந்த சமூகத்தினர். முதல்ல அந்த சிலைகளை அவங்க வணங்கல. ஆனா அடுத்தடுத்த தலைமுறையில் வரும் பொழுது அவங்க அந்த சிலைகளை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. முதல் 10 தலைமுறைகளுக்கு சிலை வணக்கம் என்று ஒன்று இல்லை. பல கடவுள் வணக்கம் என்பது ஒன்று இல்லை. ஒரே இறைவனாக அவங்க அல்லாஹ்வை மட்டுமே வணங்கி கொண்டிருந்தாங்க. அப்ப அந்த 10 தலைமுறை முடித்த பிறகு அடுத்து வரக்கூடிய தலைமுறை என்ன செய்யுது? சிலை வணக்கத்துக்குள்ள நுழையுது. ஷிர்க் என்பது மனித சமூகத்துக்குள்ள வருது. தௌஹீதில் இருந்த வரைக்கும் மனித சமூகம் ஒற்றை சமூகமாக இருந்தது. கான الناس أمة واحدة என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன்ல சொல்லி காண்பிக்கின்றான். தௌஹீதில் இருந்த வரைக்கும் அது உம்மத்துன் வாஹிதாவாக இருந்தது. சூரத்துல் பக்ரா 2வது சூராவுடைய 213வது ஆயத்தில் கான الناس أمة واحدة, மனிதர்கள் ஒற்றை சமூகமாக இருந்தார். அது பிறகு என்னாச்சு? ஷிர்க் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறாங்க? அந்த மக்களுக்கு சீர்திருத்தம் செய்வதற்காக முதல் ரசூல் ஆக நூஹ் அலைஹிஸ்ஸலாமை அனுப்பி வைக்கிறார். ரசூலுங்கிறவங்க எப்போ வருவாங்க? மனித சமூகம் ஏதாவது வழிகேட்டுல போகும்போது தான் ரசூலுங்கிறவங்க அனுப்பப்படுவாங்க. அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தான் மனித சமூகத்துடைய முதல் ரசூல். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நபி தான், ரசூல் அல்ல. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தான் மனித சமூகத்துடைய முதல் ரசூல். அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களுக்கிட்ட அச்சமுட்டி எச்சரிக்கை செய்யறாங்க. நீங்க ஷிர்கிலே தொடர்ந்து அவதிலே மரணித்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு பெரும் வேதனை வரும். பிறகு நீங்க நரகத்துல போடப்பட்டு அங்கே காலமெல்லாம் நீங்க தண்டனை அனுபவித்துக் கொண்டே இருப்பீர்கள் என்று எச்சரிக்கை செய்யறாங்க. அதே சமயத்துல நற்செய்தியும் சொல்றாங்க. நீங்க அதற்கு பதிலாக தௌஹீதுல நீங்க உறுதியாக இருந்தால், அல்லாஹ்வை மட்டுமே நீங்க வணங்கி கொண்டு அதுல உறுதியாக இருந்து மரணித்து விட்டால் உங்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும். அதுல என்றென்றைக்கும் நிலையாக தங்கி இருப்பீங்க. அதுல எப்பொழுதும் நீங்கள் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் சுகத்தையும் அனுபவித்துக் கொண்டிருப்பீர்கள் என்று நற்செய்தியும் சொல்றாங்க. அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஆயத்துல சொல்லி காண்பிக்கிறாங்க. மனிதர்கள் ஒற்றை சமுதாயமாக இருந்தாங்க. அதற்கு பிறகு அல்லாஹ் என்ன செஞ்சாங்க? அந்த மனிதர்கள் ஷிர்க்ல போகும்பொழுது அல்லாஹ் அவங்களுக்கு நேர்வழி
காட்டுவதற்காக நபிமார்களை அனுப்பி வச்சாங்க. நபிமார்களே அல்லாஹ் எழுப்பினாங்க இந்த சமூகத்திலே. முபஷ்ஷிரீன் வ முன்திரீன், அவங்க நற்செய்தி சொன்னாங்க, எச்சரிக்கையும் செய்தாங்க, அச்சமுட்டு எச்சரிக்கை செய்தாங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். ஆனால் அந்த சமூகம் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த எச்சரிக்கையை அவங்க கவனிக்கல, அந்த நற்செய்தியை அவங்க விரும்பல, அவங்க அப்படியே விட்டுட்டாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மிக நீண்ட காலம் அந்த மக்களுக்கு மத்தியில தௌஹீதை நோக்கி அழைப்பு கொடுத்தாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய தாவா என்பது 950 வருடங்கள், 950 இயர்ஸ், 1050 வருடங்கள் குறைவாக தாவா நடைபெற்றது. ஆனா அவ்வளவு வருடங்கள் சொல்லியுமே அங்க இருக்கிற மிக பெரும்பான்மையான மக்கள் ஷிர்கிலே நீடித்தாங்க. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்தாங்க, அந்த மக்களை அழித்தார்கள். யார் தௌஹீதுல உறுதியாக இருந்தார்களோ, யார் ஈமான் கொண்டு சாலிஹான நல்ல அமல்களை செய்தார்களோ அவங்களை மட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காப்பாற்றினார். நூஹ் அலைஹிஸ்ஸலாமை ஒரு கப்பல் ஒன்று செய்ய சொன்னாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பெரிய கப்பல் ஒன்று செய்யும் பொழுது அந்த கப்பல்ல யார் ஈமான் கொண்டவர்களாக இருந்தார்களோ அவர்களை மட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றிக்கொள்ள சொன்னார்கள். அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஈமான் கொண்டவர்களை மட்டும் அதில் ஏற்றிக்கிட்டாங்க. அதற்கு பிறகு மேலிருந்து மழை பொழிந்தது, கீழிருந்து நீர் ஊறி வெளியே வந்தது, அதுல பெரும் வெள்ளம் ஏற்பட்டது. அந்த கப்பல்ல இருந்தவங்க மட்டும்தான் தப்பிச்சாங்க. மற்றபடி பூமியில் இருந்த எல்லா மக்களும் அழிக்கப்பட்டாங்க. இந்த எல்லா மக்களும் ஷிர்கில் இருந்தாங்க, ஷிர்கில் இருந்தவங்க அழிக்கப்பட்டாங்க. அதற்கு பிறகு பூமியில வந்த சமூகங்கள்ல ஒரு சமூகத்துக்கிட்ட ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காண்பிக்கிறாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் உடைய அந்த மக்கள் கப்பல்ல இருந்தாங்க. ஒரு கட்டத்துல வெள்ளம் வடிந்த பிறகு பூமிக்கு திருப்பி இறங்குறாங்க. அதாவது தண்ணியில மிதந்து கொண்டிருந்தார்கள், வெள்ளம் வடிந்த பிறகு தரையில இறங்குறாங்க. அவங்க பூமியில பல பகுதிகளுக்கு பரவுகின்றார்கள். பல தலைமுறைகள் ஆகுது, பூமியில பல்வேறு பகுதிகளில் மனிதர்கள் போய் குடியேறலாம். அதுல ஆது சமூகம் என்று ஒரு தனி சமூகம் இருந்தது. அந்த சமூகத்து மக்கள் ஷிர்குல போக ஆரம்பிச்சாங்க. இதுல இருந்த மக்கள் ஷிர்குக்குள்ள போக ஆரம்பிச்சாங்க. அவங்க அல்லாஹ்வுக்கு சமமாக வேறு கடவுள்களை உருவாக்கி வணங்கி கொண்டிருந்தார்கள். தங்களை உருவாக்கிய, தங்களை படைத்த அல்லாஹ்வை மட்டுமே வணங்குவதை விட்டுவிட்டு அவங்களாக உருவாக்கிய விஷயங்களுக்கு கடவுள்கள் என்று பெயரிட்டுக் கொண்டு அவற்றை வணங்க ஆரம்பித்தார். எப்பொழுதெல்லாம் மனித சமூகம் அல்லாஹ்வை விட்டு வேற யாரையும் வணங்குதோ அப்ப அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வாங்க, உடனடியாக தண்டனை இறக்க மாட்டாங்க. மாறாக தன்னுடைய பேரருளை அல்லாஹ் இறக்குவாங்க. அந்த பேரருளுடைய வெளிப்பாடு என்ன அப்படின்னா தன்னுடைய தூதர்களை எங்க அனுப்புவார். அப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆது சமூகம் ஷிர்குக்கு போன போது அவங்களுக்கு தன்னுடைய தூதராக ஹூத் அலைஹிஸ்ஸலாமை அனுப்புறாங்க. ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காண்பிக்கிறாங்க அந்த மக்கள்கிட்ட, நீங்க நினைவு கூறுங்கள், இது ஜஅலகும் குலஃபாஅ மின் பஅதி கௌமி நூஹ், நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கௌம் சமூகத்திற்கு கலீஃபாவாக அல்லாஹ் உங்களை ஆக்கியதை நினைவு கூறுங்கள் என்று சொல்றாங்க. இப்ப யாருக்கு யாரு கலீஃபா? நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்திற்கு இவங்க கலீஃபா. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம்ங்கிறது ஷிர்கில் ஈடுபட்டு அழிந்து போனது. அந்த சமூகத்துல சிலர் மட்டும்தான் தப்பித்தார்கள். அப்போ அழிந்து போன அந்த சமூகத்திற்கு கலீஃபாக்களாக அல்லாஹ் உங்களை ஆக்கினாங்க என்பதை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று சொல்றாங்க ஹூத் அலைஹிஸ்ஸலாம். எதுக்கு அதை நினைவு கூற சொல்றாங்க? தௌஹீதுல இருந்தா அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைக்கும். ஷிர்குல போனீங்கன்னா அல்லாஹ்விடம் இருந்து தண்டனை, வேதனை இறங்கும், நீங்க அழிக்கப்பட்டது. ஏற்கனவே நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம் ஷிர்குல போச்சு, அவங்க அழிக்கப்பட்டாங்க. அது அவங்களுடைய இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை கொண்டு வந்தார்கள். அதுதான் இங்க அந்த ஹுலஃபா என்ற வார்த்தை சுட்டி காண்பிக்குது. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்திற்கு நீங்கள் கலீஃபாக்களாக ஆக்கப்பட்டீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்திற்கு நீங்கள் மாற்று ஆக ஆக்கப்பட்டீர்கள். அவங்களுக்கு சப்ஸ்டியூட்டா நீங்க ஆக்கப்பட்டிருக்கிறீங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம் பூமியில இருந்துச்சு, பூமியில அவங்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த பொறுப்புல அவங்க சரியாக இல்ல, ஷிர்குல போனாங்க. அப்போ என்ன நடந்தது? அவங்க அழிக்கப்பட்டாங்க. அவங்களுடைய கலீஃபாக்களாக நீங்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க யாரை கலீஃபான்னு சொல்றாங்க? ஆது சமூகத்தினர் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்திற்கு கலீஃபாவாக ஆனாங்க. அல்லாஹ்வுக்கு கலீஃபாவாக ஆனாங்க என்று அல்லாஹ் சொல்லல. மாறாக
நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்திற்கு ஹலீஃபாக்களாக ஆது சமூகத்தினரை அல்லாஹ் ஆக்கினாங்க என்பதை ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காண்பிக்கிறார். அப்ப ஹலீஃபா அப்படின்னா என்ன? முன்னிருந்த ஒரு சமூகத்திற்கு அல்லது தலைமுறைக்கு மாற்று, அதற்கு பதிலாக வருவது, ரீப்ளேஸ்மெண்டா வர்றது, சப்ஸ்டியூட்டா வர்றது, அதுதான் ஹலீஃபா. அல்லாவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது இல்லையா? ஹலீஃபத்துல்லா என்று சொல்வது அல்லாவுக்கு மாற்று என்ற அர்த்தத்தில் சொல்றதாயிடும், அது தவறு. மாறாக இங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு மாற்று சொல்றாங்க? நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்திற்கு பிறகு உங்களை அல்லாஹ் ஹலீஃபாக்களாக கொண்டு வந்தார். ஹலீஃபாங்கிறது பொறுப்பு. அந்த பொறுப்பை சரியா செய்யலைன்னா அவங்களை அல்லாஹ் நீக்கிட்டு அவங்க இடத்துல இன்னொரு சமூகத்தை கொண்டு வருவாங்க. அவங்களையும் அல்லாஹ் ஹலீஃபான்னு தான் சொல்றாங்க. அதே போல அடுத்த ஒரு ஆதாரத்தை நம்ம பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இதே சூரத்துல் அராஃப் 7வது சூராவுடைய 74வது ஆயத். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது 69. அதனுடைய தொடர்ச்சியாக 74வது ஆயத்துல சமூது சமூகத்திற்கு அவங்களுக்கு நபியாக அனுப்பப்பட்ட சாலிஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறார். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, வذ்குரு இத் ஜஅலகும் خُلَفَاءَ மின் பஅதி ஆத். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் உடைய கவுமுக்கு மன்னிக்கணும், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கவுமுக்கு மாற்றாக அமைந்த ஆது சமூகத்தினருக்கு ஹூத் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்களோ அதே வார்த்தைகளைத்தான் சமூது சமூகத்திற்கும் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காண்பிக்கிறார். வذ்குரு இத் ஜஅலகும் خُلَفَاءَ மின் பஅதி ஆத். ஆதுக்கு பிறகு உங்களை ஹலீஃபாக்களாக அல்லாஹ் ஆக்கினத நீங்க நினைவு கூறுங்கள். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமூகமாகிய ஆது கிட்ட என்ன சொன்னாங்க? நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கவுமுக்கு சமூகத்திற்கு பிறகு அல்லாஹ் உங்களை ஹலீஃபாக்களாக ஆக்கினத நீங்க நினைவு கூறுங்கள் என்று சொன்னாங்க. ஆனா அந்த சமூகம் நினைவு கூறல, ஆது சமூகம் நினைவு கூறவில்லை. அதை நினைச்சு பார்த்து தங்களை சரி செய்து கொள்ளவில்லை, ஷிர்கில் நீடித்தாங்க, தௌஹீத அவங்க நிலைநாட்டல. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்தாங்க? ஆது சமூகத்தை அழித்து விட்டார். ஆது சமூகத்தின் மீது அல்லாஹ்வுடைய தண்டனை வேதனை இறங்கி அந்த சமூகம் அழிக்கப்பட்டு விட்டது. அதற்கு பிறகு வேறு சமூகங்கள் வந்தன. அந்த சமூகம் தான் சமூதுடைய சமூகம். அப்ப அந்த சமூது சமூகத்துக்கிட்ட அவங்களுக்கு முன்னாடி இருந்த சமூகமான ஆது சமூகத்தை பற்றி நபி சாலிஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் நினைவூற்றாங்க. வذ்குரு இத் ஜஅலகும் خُلَفَاءَ மின் பஅதி ஆத். ஆதுக்கு பிறகு உங்களை ஹலீஃபாக்களாக ஆக்கியதை நீங்கள் நினைவு கூறுங்கள். ஹலீஃபானா என்ன? அது ஒரு பொறுப்பு. அதை அவங்க செய்யல அப்படின்னா அவங்க அந்த இடத்துல இருந்து நீக்கப்பட்டு அந்த இடத்துல இன்னொரு சமூகம் கொண்டு வரப்படும், இன்னொரு மக்கள் கூட்டம் கொண்டு வரப்படும். அதுதான் இந்த ஆயத்துகள்ல நம்ம புரிந்து கொள்றோம். இதே சூராவுடைய இன்னொரு ஆயத், அது இங்க இன்னொரு ஆதாரம், அதையும் நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சூரத்துல் அராஃப் 7வது சூராவுடைய 129வது ஆயத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பனி இஸ்ராயலுக்கும் அவங்களுக்கு நபியாக ரசூலாக அனுப்பப்பட்ட மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கும் இடையில நடந்த ஒரு உரையாடலை நமக்கு சொல்லி காண்பிக்கின்றார். பனி இஸ்ராயல் மக்கள் எகிப்துல அடிமைகளாக இருந்தாங்க. ஃபிரௌனும் அவனுடைய மதத்தினரும் சமூகத்தினரும் என்ன செஞ்சாங்க? அங்கு இருந்த பனி இஸ்ராயல் மக்களை அடிமைகளாக ஆக்கி பெரும் கொடுமைகள் செய்து கொண்டிருந்தார்கள். பனி இஸ்ராயல் மக்கள் பெரும் கொடுமை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த மக்களுக்கு மத்தியில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாமை ரசூலாக நபியாக அனுப்புறாங்க. நபியாகவும் ரசூலாகவும் அனுப்புறாங்க. அவங்களுக்கு துணைவரா அவங்களுடைய சகோதரான அண்ணனாக இருந்த ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமையும் நபியாக அனுப்புறாங்க. அந்த சமூகத்திற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் நபியாகவும் ரசூலாகவும் வந்தாங்க. அவங்களுக்கு துணைவராக ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் நபியாக வந்தாங்க. நபிங்கிறவங்க ரசூலுக்கு துணைவராக வரக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஃபிரௌன்கிட்ட பேசுறாங்க, ஃபிரௌனுடைய மக்கள்கிட்ட பேசுறாங்க, தாவா செய்யறாங்க. பனி இஸ்ராயல் மக்களையும் சீர்திருத்தத்துக்கு முயற்சி செய்யறாங்க, அவங்களுக்கு மத்தியிலையும் தாவா செய்யறாங்க. ஆனா ஃபிரௌனுடைய கொடுமை நிக்கல.
பனி இஸ்ராயல் மக்கள் அதை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மன்னிக்கணும், அதை மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட சொல்லி காண்பிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? அவங்க சொன்னாங்க, ஊதீனா மின் கப்லி அன் தஅதீனா வமின் பஅதி மா ஜிஅதனா. என்ன சொல்றாங்க? ஊதீனா மின் கப்லி அன் தஅதீனா. ஊதீனா, நாங்க கஷ்டப்பட்டா எங்க துன்புறுத்தப்பட்டோம். எப்போ? மின் கப்லி அன் தஅதீனா, நீங்க எங்ககிட்ட வரதுக்கு முந்தியும், நீங்க நபியாக ரசூலாக வரதுக்கு முந்தி நாங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருந்தோம், துன்புறுத்தப்பட்டுக்கிட்டு தான் இருந்தோம். வமின் பஅதி மா ஜிஅதனா, நீங்க வந்த பிறகும் கூட நாங்க அதே மாதிரிதான் இருக்கோம். அதாவது நீங்க வந்ததுனால எங்களுக்கு எந்த மாற்றமும் வரலையே. நீங்க வரதுக்கு முன்னாடியே நாங்க ஃபிரௌன் அவன் கூட்டத்தினால கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தோம். இப்ப நீங்க வந்து இத்தனை வருஷம் ஆகியும் நாங்க இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறோம் என்று சொல்றாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்றாங்க. அவங்க சொன்னாங்க, அஸா ரப்புக்கும் அன் யுஹ்லிக அதுவக்கும் வயஸ்தக்லிஃபக்கும் ஃபில் அர்தி ஃபயன்துர கைஃப தஅமலூன். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க? அஸா ரப்புக்கும் அன் யுஹ்லிக அதுவக்கும். அல்லாஹ் எதுக்காக அப்படி செய்யறாங்க அப்படின்னா, உங்களுடைய எதிரிகள் அதுவக்கும், அவங்கள அவங்கள அல்லாஹ் வந்து அழிச்சிடறதுக்காக, ரப்பு அவங்களை அழிச்சுக்கிறதுக்காக இப்படி அல்லாஹ் செய்யக்கூடும். அதாவது உங்களுக்கு இன்னும் கஷ்டங்கள் நிக்கல, நீங்க துன்புறுத்தப்படுறது நிக்கல அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, ஃபிரௌனுடைய சமூகம் தங்களுக்கு அல்லாஹ்வுடைய தண்டனை இறக்கிக் கொள்கிறார். ஒரு நபி வந்த பிறகும் ஒரு சமூகம் தன்னை திருத்திக் கொள்ளவில்லை என்றால் அந்த சமூகம் அழிவுக்கு தன்னை தயாராக்கிக் கொள்கிறது, அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு தயாராக்கிக் கொள்கிறது, அல்லாஹ்வுடைய தண்டனை உறுதி செய்து விடுகிறது. அந்த மக்கள் வருத்தப்பட்டு கவலைப்பட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ரப்புக்கும் அன் யஹ்லிக அதுவக்கும், உங்க இதன் மூலமாக அல்லாஹ் உங்களுடைய எதிரிகளை அழித்து விட நாடலாம். வயஸ்தக்லிஃபக்கும் ஃபில் அர்த், அதற்கு பதிலாக அந்த சமூகத்துக்கு பதிலாக உங்களை பூமியில மாற்றாக ஹலிஃபாவாக ஆக்க நாடலாம். வயஸ்தக்லிஃபக்கும், உங்களை மாற்றாக ஆக்கிறது பூமியில என்று அல்லாஹ் சொல்றாங்க. என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அதை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறார். அப்ப ஃபிர்அவுனும் அவனுடைய சமூகமும் பனி இஸ்ராயல் மக்களுக்கு அநீதி இழைத்துக் கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாக. அதுல அந்த மக்கள் கவலைப்படுறாங்க. அந்த மக்களுக்கு மத்தியில மூசா அலைஹிஸ்ஸலாம் நபியாக ரசூலாக வந்த பிறகும் எந்த மாற்றமும் இல்லையே என்று கவலைப்பட்டு கேட்கும் பொழுது, நீங்க அந்த அளவுக்கு மனம் தளர்ந்து விட வேண்டாம், மனசு விட்டுறாதீங்க. நீங்க உறுதியாக நின்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வாங்க? உங்களுக்கு துன்பத்தை தரக்கூடிய ஃபிரௌனையும் அவனுடைய கூட்டத்தையும் அழித்துவிட்டு அவர்களுக்கு பதிலாக மாற்றாக உங்களை அல்லாஹ் பூமியில பொறுப்பாளர்களாக ஆக்கலாம், அவர்களுக்கு மாற்றாக உங்களை ஆக்கலாம், அவங்களை நீக்கிட்டு உங்களை பொறுப்பாளர்களாக ஆக்கலாம் என்று சொல்றாங்க. எதற்கு அப்படி பொறுப்பாளர்களா எதுக்காக அல்லாஹ் உங்களை ஆக்குவாங்க? பயந்துர கைஃப தஅமலூன், நீங்க எப்படி அமல் செய்றீங்க என்பதை கண்காணிப்பதற்காக, பார்ப்பதற்காக, கண்காணிப்பதற்காக அல்லாஹ் கலீஃபாக்களாக ஆக்குவாங்க என்று சொல்றாங்க. ஹலீஃபாவாக ஆக்குறதுன்னா என்ன? அல்லாஹ்வுக்கு கலீஃபா ஆகுறது இல்லை, பூமியில அல்லாஹ் கொடுத்த பொறுப்புகளை செய்யறது. ஏன்னா ஹலீஃபானா மாற்று என்ற பொருள் இருக்குதுன்றப்போ ஹலீஃபத்துல்லாஹ்னா அல்லாஹ்வுக்கு மாற்று அப்படின்ற அர்த்தமாகும். அது தவறு இல்ல, அது அல்லாஹ்வுடைய பிரதிநிதி அப்படின்னு சொன்னா அப்படி ஒரு விளக்கத்தை நபித்தோழர்கள் கொடுத்ததாக தெரியல. ஹலீஃபா அப்படின்னா என்ன? அது ஒரு பொறுப்பு, பொறுப்புடைய மக்கள். ஹிலாஃபாங்கிறது பொறுப்பு, ஹலீஃபாங்கிறது அந்த பொறுப்பை சுமக்கக்கூடிய மக்கள். அந்த பொறுப்பு என்ன அப்படிங்கறத சென்ற வகுப்புல நம்ம விரிவாக பார்த்தோம். இப்ப இந்த வகுப்புல என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம்? ஹலீஃபாங்கிறது யாருக்கு மாற்று? பூமியில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வழியாக மனித சமூகத்தை கொண்டு வர்றாங்க. அவங்க ஷிர்க்ல போகும் பொழுது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை திருத்தறதுக்கு வர்றாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய தாவாவை அதிகமான மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, குறைவானவங்க தான் ஏற்றுக்கொண்டாங்க. அப்ப ஏற்றுக்கொள்ளாத அந்த மக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழித்து விடுகிறார். இடிவாதமாக பாவத்தில் நீடித்த மக்கள், பாவத்தில் மிக பெரும்பாலும் ஷிர்க். ஆனா அந்த ஷிர்க் வந்துட்ட பிறகு அதற்கு பிறகு
நன்மைகள் குறைந்து தீமைகள் அதிகமாகிவிடும். ஏன்னா முதல் பெரும்பாவமான அந்த விஷயம் வரும் பொழுது, அதாவது பாவங்களிலே முதன்மையான விஷயமான ஷிர்க் வரும்பொழுது அது எல்லா சீர்குலைவுகளையும் ஏற்படுத்தி, அப்போ ஒரு சமூகத்தில் ஷிர்க் வந்துருச்சுன்னா அதுக்கு பிறகு தொடர்ந்து அந்த சமூகத்துல பல பாவங்களும் வர ஆரம்பிக்கும். அப்போ அந்த சமூகம் அழிக்கப்படும். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம் அழிக்கப்பட்ட பிறகு அந்த இடத்துல அவங்களுக்கு பதிலாக கலீஃபாக்களாக வந்தது யார்? அதுதான் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காண்பிக்கிறாங்க. ஆது சமூகத்துக்கு ஆது சமூகம் கலீஃபாவாக வந்தார். ஆது சமூகமும் பிடிவாதமாக ஷிர்கில நீடித்து பல அநியாயங்களை செய்த பொழுது அவங்க அழிக்கப்பட்டார். அப்ப அவங்களுக்கு பதிலாக கலீஃபாவாக வந்தது யார்? சமூது சமூகம். ஆனா அவங்க ஷிர்குக்கு போனப்போ சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு நபியாக வந்தாங்க. அந்த சமூகம் தங்களை சீர்திருத்திக் கொள்ளவில்லை. மாறாக ஷிர்கில பிடிவாதமாக நீடித்தாங்க. அதன் மூலமாக பல அநியாயங்களை செய்ய ஆரம்பித்தார்கள். அப்போ சமூது சமூகம் அழிக்கப்பட்டுருச்சு. அந்த மாதிரி அதற்கு பின்னாடி வந்த சமூகங்கள்ல பனி இஸ்ராயல் சமூகம் ஃபிர்அவுனுடைய சமூகத்திலிருந்து கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தது. ஃபிர்அவுனுடைய சமூகத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூமியில பொறுப்பை, அதிகாரத்தை கொடுத்திருந்தாங்க. அவங்க தௌஹீத நிலைநாட்டல, மாறாக ஷிர்கை அவங்க நிலைநாட்டினாங்க. ஃபிர்அவுன் தன்னையே ரப் என்று சொல்லிக் கொண்டான். மிக உயர்ந்தவன் அலான்னு சொல்லிக் கொண்டான். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறாங்க? முதல்ல அவங்க மேல கருணையை தான் காட்டுறாங்க. நபியாக ரசூலாக மூசா அலைஹிஸ்ஸலாமை அனுப்பி வைக்கிறாங்க. கூடவே ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமை நபியாக அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா ஃபிர்அவுனுடைய சமூகம் திருந்தல. கொடுமைகளை அதிகரித்தார்கள். இப்போ பனி இஸ்ராயல் மக்கள் கவலைப்பட்டு கேட்கும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களுக்கு என்ன சொல்றாங்க? இதன் மூலமாக அல்லாஹ் உங்களுடைய எதிரிகளை அழிக்கலாம். இன்னும் பூமியில உங்களை ஹலிஃபாக்களாக ஆக்கலாம். உங்களை மாற்று ஆக ஆக்கி உங்களை பொறுப்பாளராக ஆக்கலாம். அப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கௌமுக்கு ஹலீஃபாவாக வந்தது ஆது சமூகம். ஆது சமூகத்திற்கு ஹலீஃபாவாக வந்தது சமூது சமூகம். இந்த சமூகங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டுச்சு. அதே போல பின்னாடி வந்த சமூகங்கள்ல ஃபிரௌனுடைய சமூகம் இருந்தது. ஃபிரௌனுடைய சமூகம் வந்து அநியாயம் செய்து வரம்பு மீறும்போது அவங்களால் அடிமையாக்கப்பட்ட, அநியாயத்துக்கு உள்ளாக்கப்பட்ட பனி இஸ்ராயலை அல்லாஹ் ஹலீஃபாவாக ஆக்குவாங்க என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. ஹலீஃபாவா ஆக்குறது எதுக்கு? அவங்கள சோதிக்கிறதுக்காக. கைஃப தஅமலூன், நீங்க எப்படி அமல் செய்றீங்க, எப்படி நீங்க வாழுறீங்க அப்படிங்கறது, அல்லாஹ்வுடைய சட்டத்தின்படி இருக்கிறீங்களா என்பதை சோதிப்பதற்காக, கவனிப்பதற்காக தான் அல்லாஹ் உங்களை ஹலீஃபாவா ஆக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகமான பனி இஸ்ராயலுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னது இது. அப்ப பனி இஸ்ராயல் ஹலீஃபாக்களாக ஆக்கப்பட்டாங்களா அப்படின்னா பூமியில அவங்க ஹலீஃபாக்களாக ஆக்கப்பட்டாங்க. ஒட்டுமொத்த பூமிக்கும் இல்ல, பூமியில ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு அவங்க ஹலீஃபாவாக ஆக்கப்பட்டாங்க. அதனுடைய பொறுப்பு அவங்க கையில கொடுக்கப்பட்டது. நிரந்தரமா கொடுக்கப்பட்டதா அப்படின்னா இல்லை. இன்றைக்கு அந்த பனி இஸ்ராயல் நாங்கள் தான் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய யூதர்கள் அவங்க என்ன சொல்றாங்க? நாங்க இறைவனுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள், சோசன் பீப்புள் அப்படின்னு தங்களை அவங்க அடையாளப்படுத்திக்கிறாங்க. அப்ப நாங்க இறைவனுக்கு நெருக்கமானவங்க, இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. அப்ப நாங்க தான் பூமியில வந்து மேல இருக்கணும், ஆதிக்கம் செலுத்தணும், அதிகாரம் செலுத்தணும், மத்தவங்க எல்லாம் எங்களுக்கு கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹலீஃபா அப்படிங்கிறதையே வந்து அவங்க தவறாக விளங்கி கொள்ள ஆரம்பித்தார்கள். ஹலீஃபாங்கிறது நிரந்தரமாக பூமியில இருக்கிறது இல்லை. ஒருத்தர் போய் மாற்றாக இன்னொருத்தர் வருவாங்க. ஒரு மக்களை தேர்ந்தெடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களை ஹலீஃபாக்களாக ஆக்குறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சோதனை. அவங்க எப்படி அமல் செய்யறாங்க என்பதற்கான சோதனை. அவங்க நல்ல விதமாக இல்ல அப்படின்னா அல்லாஹ்வை வணங்கல, அல்லாஹ்வை இபாதத் செய்யல, ஷிர்க் செய்யறாங்க, பூமியில இஸ்லாஹ் செய்யல, மாறாக ஃபசாது செய்யறாங்க, அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த செல்வத்தை அல்லாஹ்வுடைய வழியில செலவு செய்யல, அதுக்கு பதிலாக தவறான வழிகள்ல செலவு செய்யறாங்க, இதெல்லாம் அவங்க செஞ்சாங்க அப்படின்னா அது அப்போ அவங்களை அதற்கு மேல ஹலீஃபாவாக நீடிப்பதற்கு அல்லாஹ் அனுமதிக்க மாட்டான். இப்ப யூதர்கள் அவங்க என்ன சொல்றாங்க? நிரந்தரமா அவங்கதான் ஹலீஃபா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிக்கிறாங்க. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு அனுப்பப்பட்ட அந்த நபியும் ரசூலுமான மூசா அலைஹிஸ்ஸலாம் வழியாக அவங்களுடைய வார்த்தைகளை சொல்லி காண்பிக்கிறாங்க.
உங்களையே அல்லாஹ் ஹலீஃபாவாக பூமியில ஆக்கலாம். எதற்கு? பயந்துர கைஃப தஅமலூன், நீங்க எப்படி அமல் செய்றீங்க என்பதை சோதிப்பதற்கு, கவனிப்பதற்காக. கவனிப்பதற்காக இங்கே உள்ள வார்த்தை. அப்போ ஹலீஃபாவாக ஆக்கப்படுதல்ங்கிறது நிரந்தரமாக நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. நாம அல்லாஹ் சொன்னபடி இருக்கும் வரைக்கும் தான் நாம ஹலீஃபாவாக வைத்திருக்கப்படுவோம். அல்லாஹ் சொன்னபடி நம்ம இல்லை அப்படின்னா அதற்கு பிறகு நம்ம ஹலீஃபாவாக இருக்க முடியாது. யூதர்கள் அல்லாஹ் சொன்னபடி இல்லை. பல நபிமார்கள் அவங்களுக்கு அதற்கு பிறகு தொடர்ச்சியாக அனுப்பப்பட்டு அந்த நபிமார்கள் அவங்களுக்கு மத்தியில் இஸ்லாஹ் செய்யறதுக்கு முயற்சி செய்த போது யூதர்களுடைய மிக பெரும்பான்மை ஒத்துழைக்கவே இல்லை. மாறாக அவங்க எந்த அளவுக்கு அநியாயத்துல வரம்பு மீறி போனாங்க அப்படின்னா தங்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்களை கொலை செய்வதற்கு முயற்சி செய்தார்கள். யஹ்யா அலைஹிஸ்ஸலாமை கொலை செய்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாமை கொலை செய்வதற்கு முயற்சி செய்தார்கள். அந்த அளவுக்கு போகும்போது அதற்கு பிறகு அவங்க ஹலீஃபாவாக நீடிக்க முடியாது. அவங்ககிட்ட இருந்து அந்த ஹலீஃபாங்கிற பொறுப்பு எடுக்கப்பட்டு விட்டது. அதற்கு பிறகு அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அல்ல. யூதர்கள் என்ன சொல்றாங்க? நாங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள், ஒட்டுமொத்த மனித சமூகத்தை அல்ல எங்களை தான் தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிறாங்க. தேர்ந்தெடுத்தாங்க எப்போ? ஒரு குறிப்பிட்ட காலத்தில். அதற்கு பிறகு அந்த ஹலீஃபாங்கிற அந்த பொறுப்பு அவங்கள்ட்ட இருந்து எடுக்கப்பட்டு விட்டது, நீக்கப்பட்டு விட்டது. ஏன்? அவங்க ஹலீஃபாங்கிறதுக்கு உரிய வேலையை செய்ய. அப்ப அந்த சமூகத்திலிருந்து அந்த பொறுப்பு நீக்கப்பட்டு விட்டது. அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெவ்வேறு இடங்களில் சொல்லி காண்பிக்கின்றான். ஹலீஃபாவை ஆக்கிறது எதற்காக, அந்த ஹலீஃபாங்கிற பொறுப்பிலிருந்து நீக்கப்படுறது எதனால என்பதை சொல்லி காண்பிக்கிறாங்க. அதுல அப்படி வரக்கூடிய இடங்கள்ல ஒன்றுதான் சூரத் யூனுஸ் 10வது சூராவுடைய 13வது மற்றும் 14வது ஆயத்துகள் ஆயத்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க, வலகத் அஹ்லக்னல் குரூன மின் கப்லிக்கும் லம்மா ஸலமூ, இன்னும் நிச்சயமாக நாம் இதற்கு முன்னால் தலைமுறைகளை அழித்திருக்கிறோம். ஊர்கள்ல பெரும் செறிவாக வாழ்ந்த பல தலைமுறைகளை நம்ம அழித்திருக்கிறோம் உங்களுக்கு முன்னாடி. எப்போ? லம்மா ஸலமூ, அவங்க அநியாயம் செய்து அதிலே நீடித்துக் கொண்டிருந்தோம். அப்படி அவங்க ஸுல்ம் செய்து கொண்டிருந்தப்போ, அநியாயம் செய்து வரம்பு மீறி கொண்டிருந்தோம். ஜாஅத்ஹும் ரசூலுஹும் பில் பையினாத், அவங்களுக்கு தெளிவான ஆதாரங்களோடு, தெளிவாக்கக்கூடிய அந்த விஷயங்களோடு அவங்களுக்கு மத்தியில தூதர்கள் வந்தாங்க. ஆனா அந்த ஸுல்ம்ல இருந்த அநீதியில அநியாயத்துல இருந்த அந்த மக்கள் அவங்க ஈமான் கொள்வதற்கு தயாராக இல்லை. அதனால என்ன ஆச்சு? அஹ்லக்னல் குரூன், அவங்க அப்படி இருந்த அந்த தலைமுறையினர் அழிக்கப்பட்டார். கذلك نجزي القوم المجرمين, முஜ்ரிமீனாக இருக்கக்கூடிய சமூகத்திற்கு, கிரிமினல், முஜ்ரிம்னா என்ன? கிரிமினல். குற்றவாளிகளாக இருக்கக்கூடிய சமூகத்திற்கு நாம கொடுக்கக்கூடிய இப்படித்தான் கூலி கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்றாங்க. இந்த கூலி என்ன? அவங்க அழிக்கப்படும். அவங்க அழிக்கப்பட்ட பிறகு பூமி அப்படியே விடப்படுமானா இல்ல. ثم جعلناكم خلائف في الارض من بعدهم, அவங்களுக்கு பிறகு ثم جعلناكم, உங்களை நாம் خلائف في الارض, பூமியில خليفாக்களாக ஆக்கினோம். எதற்காக? لننظر كيف تعملون, நீங்க எப்படி அமல் செய்றீங்க என்பதை கவனிப்பதற்காக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்கள்ல சிலரை, ஒரு சமூகத்தை, ஒரு மக்கள் கூட்டத்தை ஹலீஃபாவாக ஆக்குவாங்க. ஹலீஃபாங்கிறது ஒரு பொறுப்பு. ஹலீஃபாவாக இருக்கும் பொழுது அவங்க தௌஹீதை நிலைநாட்டும், மக்களுக்கு மத்தியில ஹக்கை கொண்டு தீர்ப்பு கொடுக்கணும், இஸ்லாஹ் செய்யணும். என்ன செய்யக்கூடாது? தௌஹீதுக்கு மாற்றமான ஷிர்கை அவங்க செய்யக்கூடாது. ஹக்கை கொண்டுதான் தீர்ப்பு கொடுக்கணும். அதுக்கு பதிலாக பாத்தில, பொய்யை கொண்டு தீர்ப்பு கொடுக்க கூடாது. உரிமைகளை பறிக்கும் விதமாக தீர்ப்பு கொடுக்க கூடாது. பூமியில அவங்க இஸ்லாஹ் செய்யணும், சீர்திருத்தம் செய்யணும். மாறாக அதுக்கு எதிரான ஃபசாது செய்யக்கூடாது, சீர்குலைவு செய்யணும். அல்லாஹ்வுடைய வழியில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட செல்வத்தை
அல்லாவிடமிருந்து அவங்களுக்கு வந்த அல்லாவினால் கொடுக்கப்பட்ட அந்த செல்வத்தை அல்லாவுடைய வழியில் அவங்க செலவழிக்கணும். அவங்க செய்ய மாறாக அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த செல்வத்தை அவங்க ஹவா அடிப்படையில தவறாக செலவு செய்து விடக்கூடாது. அவங்க ஹவா அடிப்படையில தங்களுடைய மன வயிற்றின் அடிப்படையில் இருந்து விடக்கூடாது. அல்லாஹ் எதை இறக்கி வைத்தார்களோ, அல்லாவுடைய தூதர்கள் எதை சொன்னார்களோ அதன் அடிப்படையில் அவங்க வாழ்க்கையை நடத்த வேண்டும். விவாதத்தை நிலைநாட்ட வேண்டும். தௌஹீதை நிலைநாட்ட. அதையெல்லாம் செய்யல அப்படின்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மக்கள் கூட்டத்தை ஹலீஃபா என்ற பொறுப்பில் இருந்து நீக்கி விடுவார்கள். அந்த மக்கள் கூட்டத்தை அழித்தும் விடுவார். அதற்கு பிறகு அவங்களுக்கு பதிலா மனித சமூகத்திலே இன்னொரு கூட்டம் ஹலீஃபாவாக ஆக்கப்படும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றத நம்ம இங்க பார்ப்போம். ஹலீஃபாவாக அவங்க எதற்கு ஆக்கப்படுறாங்க? கைஃப தஅமலுன், எப்படி அவங்க அமல் செய்யறாங்க என்பதை அல்லாஹ் என்ன செய்யறாங்க? லினன்துர, கவனிக்கிறதுக்காக என்று சொல்றாங்க. இன்னும் அவங்களை கவனிக்கிறதுக்காக அப்படின்றாங்க. அப்போ ஹலீஃபாவாக ஆக்கப்படுறதுங்கிறது ஒரு சோதனை, ஒரு டெஸ்ட். யூதர்கள் அதை தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு, அந்த பொறுப்புங்கிறது ஒரு சோதனை என்பதை அவங்க விளங்கிக் கொள்ளாமல், ஏற்றுக்கொள்ளாமல், அது பொறுப்புலாம் கிடையாது, நிரந்தர அடையாளம் என்று சொல்றாங்க. அந்த பொறுப்பின் அடிப்படையில மக்களுக்கு மத்தியில அல்லாஹ் இறக்கி வைத்த அந்த சத்தியத்தின்படி அவங்க தீர்ப்பு கொடுக்காம, மக்களுக்கு மத்தியில இஸ்லாஹ் செய்யாம, இன்ஃபாக் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை அல்லாஹ்வுடைய வழியில செலவு செய்யாம, தௌஹீதை நிலைநாட்டாம யூதர்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க? அவங்க ஷிர்க செஞ்சாங்க. அவங்க அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு பதிலாக வேறு சட்டங்களை மாற்றிக்கொண்டார்கள். தங்களுடைய ஹவா அடிப்படையில, மனோ இச்சையின் அடிப்படையில சட்டங்களை கொண்டு வந்து அதன் அடிப்படையில தீர்ப்பு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. பூமியில அவங்க இஸ்லாஹ் செய்யாம, சீர்திருத்தம் செய்யாம ஃபசாத் செய்ய ஆரம்பிச்சாங்க. சீர்குலைவு ஏற்படுத்த ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட செல்வத்தை அல்லாஹ்வுடைய வழியில செலவழிக்காம தவறான வழிகளில் செலவழிச்சாங்க. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்க இதற்கு பிறகு பூமியில ஹலீஃபா இல்லை என்று அந்த பொறுப்பை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக மற்றவங்களை கொண்டு வந்தாங்க. இது யூதர்கள் விஷயத்துல மட்டுமல்ல, பூமியில எந்த சமூகத்துக்கிட்ட அல்லாஹ் பொறுப்பை கொடுத்தாலும் அவங்க அதை செய்யறாங்களான்னு அல்லாஹ் கண்காணிப்பாங்க. அதை அவங்க தொடர்ந்து செய்யல அப்படின்னா அவங்களுக்கு எச்சரிக்கைகள் வரும். அந்த எச்சரிக்கையை கொண்டு அவங்க திருந்திக் கொள்ளவில்லை என்றால் அந்த மக்கள் கூட்டம் அந்த பொறுப்பிலிருந்து நீக்கப்படும். அதனுடைய விளைவு என்னன்னா, அந்த மக்கள் கூட்டத்தினர்ல ஒரு பகுதியோ அல்லது முழுமையாக அவங்க அழிக்கப்பட்டுருவாங்க. அவங்களுக்கு மாற்றாக வேறொரு கூட்டம் வந்துடும். அப்போ அந்த ஹலீஃபாவாக ஆக்கிறது அப்படிங்கிறது ஒரு பொறுப்பு, ஒரு சோதனை அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சு நிஜமாக இன்னொரு ஆயத்தை பார்த்து இந்த விஷயத்தை இந்த இடத்துல நம்ம நிறுத்துவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்றது அல் குர்ஆன்ல 6வது சூரத்துல் அன்ஆம் அதனுடைய 165வது ஆயத்துல நம்ம பார்க்கிறோம். وهو الذي جعلكم خلائف الأرض ورفع بعضكم فوق بعض درجات ليبلوكم فيما آتاكم. الله சொல்றான். இதுக்கு என்ன அர்த்தம்? وهو الذي جعلكم خلائف الأرض, அவங்க தான் உங்களை, அதாவது அல்லாஹ் தான், அவர் தான் உங்களை பூமியில கலீஃபாக்களாக ஆக்கினார். وَرَفَعَ بَعْضُكُمْ فَوْقَ بَعْضٍ, உங்களில் சிலருக்கு மேலாக அல்லாஹ் ஆக்கினார். கலீஃபாவை ஆக்குறதுங்கிறது மற்ற மக்களை விட அவங்கள மேலாக ஆக்கிறது தான். எந்த சமூகம் கலீஃபாவை ஆக்கப்படுதோ அந்த சமூகம் மற்ற மக்களை விட ஒரு மேலான அந்தஸ்து உடையத்தான். ஆனா அந்த அந்தஸ்து கொடுக்கிறது அந்த ஒரு தரஜாவை, அந்த ஒரு அந்தஸ்து நிலையை அல்லாஹ் கொடுக்கிறது எதற்காக? பெருமை எடுத்துக் கொள்வதற்காக இல்லை. நாங்க மேலானவங்க, அல்லாஹ் எங்களை மேலாக்கிட்டாங்க, நாங்க எடுக்கப்பட்ட மக்கள், நீங்க எல்லாம் எங்களுக்கு கீழானவங்க என்று மக்களை கீழானவர்களாக பார்ப்பதற்காக மக்கள் அல்லாஹ் அவங்களை கலீஃபாவா ஆக்க. மாறாக அவங்க என்ன செய்யணும்? பூமியில அவங்க அல்லாஹ்வை இபாதத் செய்யறதை நிலைநாட்டணும், அதற்கான தாவாவை நிலைநாட்டணும், இஸ்லாஹ் செய்யணும், அல்லாஹ் கொடுத்ததன் அடிப்படையில, சத்தியத்தின் அடிப்படையில மக்களுக்கு மத்தியில தீர்ப்பு வழங்கணும், அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை மக்களுக்கு அல்லாஹ்வுடைய வழியில செலவு செய்யணும். இதெல்லாம் செய்யறாங்களான்னு சோதிப்பதற்காக, நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை நீங்க என்ன செய்யறீங்கன்றதை சோதிப்பதற்காக என்று அல்லாஹ் சொல்றாங்க. உங்களை சோதிப்பதற்காகத்தான் அல்லாஹ் உங்களை கலீஃபாக்களாக ஆக்குறார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. அப்ப ஹலீஃபா அப்படிங்கிறது என்ன
அப்படின்னு வரும்போது ஹலீஃபா அப்படிங்கிறது ஒரு பொறுப்பு, சாதாரண பொறுப்பு இல்லை, பெரும் பொறுப்பு. பூமியில அல்லாஹ் வணங்கப்படுறதை உறுதி செய்வதற்கான பொறுப்பு. பூமியில அந்த ஒழுங்கும் சீரும் தொடர்ந்து நிலைப்பதற்கான, நிலைக்க வைப்பதற்கான பொறுப்பு. அதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நாம பூமியில ஹலீஃபாவாக இருப்போம். அதை நம்ம செய்யல அப்படின்னா அந்த பொறுப்புல இருந்து நீக்கப்படும். இப்போ இதுல சில சகோதரர்கள்ட்ட சில கேள்விகள் வரும். இஹ்வானுல் முஸ்லிமூன், ஜமாத்தே இஸ்லாமி, அவங்கள மாதிரி ஹிஸ்புத் தஹ்ரீர் போன்ற ஹிலாஃபா இயக்கங்கள் எல்லாமே இதே மாதிரியான ஒரு கருத்தை தானே சொல்றாங்க. அப்ப அதற்கும் இப்ப நீங்க சொல்றதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லும் போது, வித்தியாசத்தினுடைய ஒரு பகுதியை ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். என்னது? அவங்க மனிதன் படைக்கப்பட்ட நோக்கமே ஹிலாஃபா அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் இபாதா. அதை குர்ஆனுடைய ஆதாரத்திலிருந்து தெளிவாக எடுத்து காண்பிச்சிட்டோம். ஜின்களை மனிதர்களையும் எம்மை இபாதத் செய்ய வேண்டும் என்பதற்காக தவிர வேறு எதற்காகவும் நாம் படைக்கவில்லை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னது அல் குர்ஆனுடைய 51வது சூரத்துல் தாரியாத்தினுடைய 56வது ஆயத்துல வந்து சொன்னது நம்ம பார்த்தோம். மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் இபாதா, ஹிலாஃபா அல்ல. ஜமாத்தே இஸ்லாமி, இஹ்வானுல் முஸ்லிமூன் போன்றவர்கள், மௌதூதி, சையத் குதுப், இது போன்ற அமீன் அஹ்சனி இஸ்லாஹியுடைய அந்த ததப்புர் குர்ஆன் தஃப்சீர் படிக்கிறவங்க இந்த மாதிரி அந்த இயக்கத்துல இருந்தாலும் சரி, இயக்கத்துல இல்லைனாலும் சரி, இந்த நிலைப்பாடு எடுக்கக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் ஹிலாஃபா. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன்ல சொன்னது மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் இபாதா. சஹாபா, நபித்தோழர்கள் கொண்டிருந்த நிலைப்பாடு மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் இபாதா. அதான் அவங்க கொடுத்த விளக்கம். மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் ஹிலாஃபா என்பது நபித்தோழர்கள் விளங்கியதற்கு நேர்மாற்றம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றதுக்கு முரணானது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுக்கு முரணானது, நபித்தோழருடைய விளக்கத்திற்கும் செயல்பாட்டுக்கும் முரணானது. அந்த நோக்கம் அப்படிங்கிற இடத்திலேயே சஹாபாவுடைய வழிமுறை பின்பற்றக்கூடிய நாம் இந்த இஹ்வானி, ஜமாத்தி இஸ்லாமி உடைய வழிமுறை பின்பற்றுவது தெளிவாக வேறுபடுகின்றன. நோக்கம் என்பது இபாதா, அவங்க சொல்றது நோக்கம் என்பது ஹிலாஃப். அப்ப அந்த இடத்துல வேறுபட்டோம். இதுல வேறுபாடு வரும்போது மற்ற விஷயங்களும் வரும். அவங்க என்ன சொல்றாங்க? ஹிலாஃபா தான் மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் என்று சொல்லும் போது ஒட்டுமொத்த வாழ்க்கையின் ஒட்டுமொத்த முயற்சி, முஸ்லிம் சமூகத்தினுடைய இலக்கு அத்தனையுமே ஹிலாஃபாவை நிலைநாட்டுவது அப்படின்னு அவங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறது மட்டும் அவங்களுடைய ஒட்டுமொத்த தாவாவுமே ஹிலாஃபை நிலைநாட்டுவது அப்படின்னு தான் இருக்கு. அப்படி அல்ல. ஹிலாஃபா என்பது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பு. அதை அல்லாஹ் தான் கொடுப்பாங்க. நீங்கள் இபாதாவை நிலைநாட்டுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு ஹிலாஃபாவை கொடுப்பார். அந்த ஹிலாஃபாங்கிறது வெறும் ஆட்சி அதிகாரம் இல்லை. ஹிலாஃபா அப்படிங்கிறது அரசியல் கோணத்துல மட்டும்தான் இந்த ஜமாத் இஸ்லாமி, இஹ்வானுல் முஸ்லிம்கள் முதன்மைப்படுத்தி வைக்கிறாங்க. இல்ல, ஹிலாஃபா அப்படின்றது பார்க்கும் பொழுது அதனுடைய முதல் வேலையே அல்லாஹ்வை இபாதத் செய்யற நிலைநாட்டுறது, தௌஹீத நிலைநாட்டுறது, அதுக்கு எதிரான ஷிர்க ஒழிக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் எடுக்கிறது. அதை பற்றி நாம இன்னும் விரிவாக பார்த்து இந்த ஹிலாஃபா அப்படிங்கிற அந்த வார்த்தையினுடைய தெளிவான வர்ணனைக்கு, தெளிவான விளக்கத்திற்கு வந்து அதற்கு பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த வரலாறை நம்ம தொடர்வோம். இந்த முதல் விஷயம் ஞாபகம் வச்சுங்க. அவங்க இந்த ஹிலாஃபா என்பதை அரசியல் கொள்கையாக வைக்கக்கூடிய இஹ்வானுல் முஸ்லிமீன், ஜமாத்தே இஸ்லாமி, ஹிஸ்புத் தஹ்ரீர் போன்ற இயக்கத்தினர், அந்த இயக்கத்தினுடைய முன்னோடிகள் உடைய அந்த இயக்கத்தினால் தாக்கம் ஏற்பட்ட அறிஞர்களுடைய விளக்கத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அதாவது மௌதூதி, சையத் குதுப், தகியுதீன் நபஹானி, அமீன் அஹ்சன் இஸ்லாஹி போன்றவர்களுடைய விளக்கத்தை ஏற்றுக்கொள்றவங்க மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம், மனித வாழ்க்கையுடைய இலக்கு எது என்பதை விளங்கிக் கொள்வதிலேயே தவறடிச்சு. அதான் அந்த தவறு எங்கேன்னு வந்தது, இந்த ஆயத்துகள், இப்ப நான் இந்த வகுப்புல கொடுத்த ஆயத்துகள், இதுக்கு முந்தின வகுப்புல கொடுத்த ஆயத்துகளை வந்து அவங்க சரியான கோணத்துல விளங்கல. ஏன்னா அவங்க ஆரம்பித்த இடம் தவறு. ஆரம்பிக்கிறதே தவறாக இருந்தால் பிறகு பார்க்கறது எல்லாம் தவறாக இருக்கும். அவங்க ஆரம்பித்த இடம் தவறு என்று சொன்னாலே, அந்த ஆரம்பித்த இடம் எது, மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் எது என்ற அந்த இடத்திலேயே அவங்க தவறு இழைத்து விட்டார்கள். மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் இபாதா, அல்லாஹ்வை இபாதா செய்தார். ஆனா இவங்க மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் ஹிலாஃபா அப்படின்னு சொல்லிட்டாங்க.
அப்படி அல்லாஹ் சொல்லல, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லல. மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் இபாதா. அந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு ஹலீஃபாவாக இருக்கிறது. அப்ப ஹலீஃபா என்ன செய்யணும்? முதல்ல இபாதாவை நிலைநாட்டும். இபாதை நிலைநாட்டினா தான் நீங்க ஹலீஃபாவா ஆவீங்க. அதனுடைய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம். தொடர்ந்து இணைந்து இருங்கள். இந்த இந்த வார்த்தையை, இந்த தலைப்பை, இதன் அடிப்படையில் அமைந்த அந்த அடிப்படை நம்பிக்கையை, கொள்கையை சரியாக விளங்கிக் கொள்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தவனாக இந்த வகுப்பை இத்துடன் நான் நிறைவு செய்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா நபியினா வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.